name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு நேராக நம்முடைய வேதங்களை திருப்புவோம். சங்கீதம் 2:1. சங்கீதம் 2:1. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திக்கிறார்கள். ஜாதிகள் கொந்தளித்து. ஆமென். இந்த வார்த்தை எனக்கு வாசிக்கும் பொழுது பொதுவாக நம்மளுடைய தமிழ் செய்திகள் எல்லாம் கேட்கும் பொழுது அது பயங்கரமாக சொல்லுவாங்க, இப்படி ஒரு காரியம் நடந்தது, ஆகவே பயங்கரமான பரபரப்பு அந்த இடத்துல என்னாச்சு ஏற்பட்டது, இப்படி ஒரு காரியம் நடந்தது, பயங்கர பரபரப்பானது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். இந்த இடத்துல தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நல்ல ஒரு ஹைப்பர்போல் வேர்டை யூஸ் பண்ணுகிறார். ஜாதிகள் கொந்தளித்து, பயங்கரமான கொந்தளிப்பு, பயங்கரமான எரிச்சல், ஜனங்கள் எல்லாம் விருதா காரியத்தை சிந்திக்கிறார்களாம். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு, யாருக்கு விரோதமாக கொந்தளிக்கிறார்கள்? கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் அவர்கள் கொந்தளிக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா எரிச்சலுக்கும் எல்லா கொந்தளிப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. யாருக்கு விரோதமா டார்கெட் பண்றாங்க அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக ஜாதிகள் கொந்தளிக்கிறார்கள். பூமியின் ராஜாக்கள் எல்லாம் ஒன்றாக ஏகமாக கூடி கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக என்ன பண்றாங்களா? இன்னும் கொஞ்சம் எத்தனை நாளாக ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும். They are up against God and up against the anointed. They are up against God and up against the anointed. அவர்கள் யாருக்கு விரோதமாக கொந்தளிக்கிறார்கள்? யாருக்கு விரோதமாக ஆலோசனை செய்கிறார்கள்? The kings of the earth gathered together and counsel against the anointed. அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி என்ன பண்றாங்களா? அவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை செய்கிறார்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சபைக்கும் கர்த்தருடைய சர்வ சங்கமாகிய சபைக்கும் விரோதமாக பூமியின் ராஜாக்கள் கொந்தளித்து அவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். உங்களுடைய சுதந்திரத்தை இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனேன்னு சொன்னா, they are against your inheritance. உங்களுடைய சுதந்திரத்துக்கு விரோதமாக அவர்கள் ஆலோசனை பண்ணுகிறார்கள். நான்காம் வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன பண்ணுவாரா? நகைப்பாரா, இகழ்வாரா. தாவீது சொல்றான், பூமியில இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் கொந்தளித்து உமக்கு விரோதமாகவும் நீ அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள் ஆண்டவரே என்று இவன் கொந்தளிக்கிறான், இவன் பயப்படுறான், இவன் புலம்புறான், இவன் அங்கலாய்க்கிறான், இவன் வேதனைப்படுகிறான். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் அவளை பார்த்து நகைப்பார். He is laughing at them. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் அவர்களை பார்த்து இகழ்வார். பூமியிலிருந்து பார்த்தா பயமா தான் இருக்குது, கலக்கமா தான் இருக்குது. நமக்கு விரோதமாய் நாளுக்கு நாள் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய கணவனுடைய வாழ்க்கையிலும், நம்முடைய மனைவியினுடைய வாழ்க்கையிலும்
நம்முடைய தாயினுடைய வாழ்க்கையிலும், நம்முடைய தகப்பனுடைய வாழ்க்கையிலும், நம்மளுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலும் நடக்கின்ற சபையில நடக்கின்ற காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சபைக்கு விரோதமாக வருகிற ஒரு பயங்கரமான நரகத்தினுடைய ஆலோசனை. It's a powerful counsel against the anointed of the church. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் ஒவ்வொரு நாளும் பயங்கரமாக அதிகரித்து வருகிறது. அதிகமான குழப்பம், அதிகமான பயம். ஏன்? why? விசேஷமா சொல்லுது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணின சுதந்திரத்துக்கு விரோதமா. ரொம்ப பிளைனா, டெவில்ஸ் அட்டாக், பிசாசினுடைய தாக்கமே, பிசாசு யாரை தாக்குறானோ உங்க சுதந்திரத்தை தான் தாக்குறான். The devil wants your inheritance. உங்கள் சுதந்திரத்தை தான் பிசாசுக்கு வேண்டியது, உங்க சுதந்திரம். ஆக பிசாசு அந்த சுதந்திரத்தை என்னெல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் செய்யறதுக்கு அவன் எத்தனிக்கிறான். He is coming against you and your family and your children. உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் விரோதமாக, விசேஷமா உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிறான். உங்கள் பேர பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிறான். That's his counsel. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் அவர்களை பார்த்து நகைப்பார். இப்படிப்பட்ட பயமும் கலக்கமும் திகிலும் நிறைந்த இந்த காலத்துல, சந்தேகம் நிறைந்த இந்த காலத்துல நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஹெவன்லி பெர்ஸ்பெக்டிவா இருக்கணும். பரலோகத்துக்குரிய கண்ணோட்டமாய் நம்முடைய கண்ணோட்டம் மாற வேண்டும். பரலோகத்தில் இருக்கிறவர் அவளை பார்த்து நகைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Changing your perspectives to the heavenly realms. பரலோகத்தில் உள்ள கண்ணோட்டமாக, கருத்தாக உங்களுடைய கருத்து மாறணும், உங்க கண்ணோட்டம் மாறணும். பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது பயமா தான் இருக்குது, கலக்கமா தான் இருக்குது. என்ன அடுத்தது நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. யார் நம்மை விட்டு கடந்து போகிறார் என்று தெரியவில்லை. குறிப்பா நம்முடைய சபைக்கு இந்த வருஷம் ஒரு பயங்கரமான பாடு நிறைந்த வருஷம் தான். I'm sure it's with every church. நான் கடந்து வருகிற, நான் பார்க்கிற பாஸ்டர்ஸ், நான் பேசுற லீடர்ஸ் எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் தான் உலகளாவிய சபைகளுக்குள்ள வருகிற ஒரு பயங்கர உபத்திரவ காலத்துக்குள்ள சபை உட்படுத்தப்பட்டிருக்கிறது. The intensity of the persecution has gone up. அவன் செய்யற அந்த உபத்திரவத்தினுடைய அளவு அதிகரித்து இருக்கிறதுங்க. இன்டென்ஸா இருக்குது. அதனால தான் பிரேயர் அதை பார்க்கிலும் இன்டென்ஸா இருக்கணும். ஜெபம் அதை பார்க்கிலும் இன்னும் ஆழமாகவும். இயேசு அப்படிதான் ஜெபிக்கிறார். அதிக வியாகுலம், அதிக வியாகுலத்தோடு ஜெபம். அதிக துன்பம், அதிக வேதனையோடு ஜெபம். அதிக கண்ணீரோடு ஜெபம். அதிக ஆழத்திலிருந்து ஜெபம். Deep prayers, deep sorrow, deep agony, deep anguish. David Wilkerson சொல்லுகிறார், anguish of the soul. ஆத்தும அங்கலாய்ப்போடு. அண்ணால் அப்படிதான் ஜெபம் பண்ணலாம். நான் ஆத்தும அங்கலாய்ப்போடு விண்ணப்பம் பண்ணினேன், தேவரீர் என் சத்தத்தை கேட்டீர். Where are the prayer warriors? Where are those that pray with anguish in the soul? ஆத்துமாவில் அங்கலாய்ப்போடு ஜெபிக்கிறவர்கள் எங்கே? There are very few, a very handful. ஆண்டவர் தேடுறதே அந்த அங்கலாய்ப்போட யாரா ஜெபம் பண்ணுவாங்களான்னு தான் தேடிட்டு இருக்காரு. Would someone align that prayer with my prayer? என்னோடு என் இருதயத்தோடு ஒருங்கிணைத்து யாராகிலும் ஜெபிப்பார்களா? என் இருதயத்தை நான் அவரிடத்திலே ஊற்றுவதற்கு இந்த பூமியில யாராகிலும் ஒரு இருதயம் என்னோடு இணையுமா, என்னோடு ஒருங்கிணையுமா? Will a heart align with me in prayer of anguish filled prayer? பெருமூச்சுகள் நிறைந்த ஒரு ஜெபம் இந்த பூமியிலிருந்து எனக்கு நேராக வருமோ? அப்படிப்பட்ட இருதயங்களுக்குள்ள அவருடைய இருதயத்தை ஆண்டவர் ஊற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். God wants to pour out his heart and share his heart with us.
The devil's greatest war is against your greatest promise. உங்களுக்கு இருக்கிற மிக சிறப்பான வாக்குத்தத்தத்திற்கு விரோதமாக தான் பிசாசினுடைய போராட்டமே. How many of us have fallen by the wayside? எத்தனை பேர் பின்வாங்கி போயிருக்கிறோம், எத்தனை பேர் விழுந்து இருக்கிறோம், எத்தனை பேரோட வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம் எவ்வளவு முக்கியமா இருக்குது. We become so busy. நிறைய pastors கன்ஃபஸ் பண்றாங்க, எங்க வாழ்க்கையில ஜெபமே இல்லை, ஜெபமின்மை, நிறைய ஊழியம் இருக்குது, ஆனா என்ன இல்லை, ஜெபம் இல்லை, பிரேயர்ல. பிசாசு ரொம்ப அழகா நம்மள நிறைய ஊழியம் கொடுக்குறான், நிறைய காரியத்தை செய்கிறான். too many activities and too less prayer. நிறைய கிரியை நடக்குது, நிறைய காரியங்களை ஓட வைக்கிறான். காலையில இருந்து our life is filled with itineraries but filled with very less prayer. But yet the greatest man of in the Bible had found time to pray. ஆனாலும் வேதத்தில் இருந்த மிகப்பெரிய சிறந்த ஜெப வீரர்கள் தங்களுடைய மிகப்பெரிய வேலைகளிலும் ஜெபத்திற்கு நேரத்தை அவர்களால் ஒதுக்கிட முடிந்தது. ஜெபத்திற்கு முக்கியத்துவத்தை அவர்களால் கொடுக்க முடிந்தது. God is looking for people that will pray from their heart with anguish. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அங்கலாய்ப்போடு ஜெபிக்கிற ஜெபங்களை செய்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். We don't pray. Prayer is a victim. ஆறாம் வசனம் சொல்லுகிறது, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய என்னுடைய சபையில என் ராஜாவை நான் வச்சிருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். ஆனா உலகத்தின் ராஜ்யங்களை அவரை கவிழ்க்க பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றார், என் ராஜாவை நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். My king is above. He is seated on the throne. அவர் சிங்காசனத்திலே நான் அபிஷேகம் பண்ணினவர் வீற்றிருக்கிறார். He who reigns on the throne is the one who I have appointed and anointed. நான் அபிஷேகம் பண்ணினவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். அந்த சிங்காசனம் இந்த பூமியில் இருக்கிற எல்லா சிங்காசனங்களுக்கும் மேலான சிங்காசனம். அந்த நாமம் இந்த பூமியில் இருக்கிற எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். அந்த ராஜா எல்லா நாமங்களுக்கும் மேலான ராஜா. அந்த கர்த்தத்துவம் எல்லா கர்த்தத்துவங்களுக்கும் மேலான கர்த்தத்துவம். No name is greater than the name that I have anointed and appointed. நம்முடைய சிந்தனை மாறணுங்க, நம்முடைய கண்ணோட்டங்கள் மாறணும். கீழே பார்க்கறதுனால தான் பயப்படுறோம், மேலே பார்க்கிறவன் பயப்பட மாட்டான். சிங்காசனத்தை வீற்றிருக்கிறவன் பயப்படவே மாட்டாங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு தரிசனம் ஒருவனுக்கு இருக்குமே என்று சொல்ல அவன் பயப்பட மாட்டான். பூமியை பார்த்தா பயம் வரும், கடலை பார்த்தா பயம் வரும், கடலை பார்த்தா அவிசுவாசம் வரும், அலையை பார்த்தால் அவிசுவாசம் வரும், புயலை பார்த்தால் அவிசுவாசம் வரும். சூழ்நிலை சுத்தி நடக்கிறத பார்த்து ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. டோன்ட் ஸ்ட்ரெஸ், ரியாக்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பிசாசு நம்மளை ரியாக்ட் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறான். டோன்ட் ஸ்ட்ரெஸ், டோன்ட் ரியாக்ட், பி கான்ஃபிடென்ட். Be confident. கிறிஸ்துவுக்குள்ள திட நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். பயப்படாதீங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க. சங்கீதம் 2:7 அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட ஜெபம் பண்ண வரும் பொழுது நீ குமாரனாவா, குமாரத்தியாவா, நீ வேலைக்காரனாக வர வேண்டிய அவசியம் இல்லை. You come to me as my son. அப்படி வா, பிள்ளையாவா, மகனாவா, மகளாவா, நீ என்னுடைய குமாரன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தீர்மானத்தின் விவரம் என்ன என்று சொல்லுவேன். ஆண்டவர் ஜெபிக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய குமாரன். ஆமென். நீ என்னுடைய குமாரத்தி, இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன்.
ஆண்டவரே அந்த திக்கற்ற தன்மையை, அனாதை தன்மையை கர்த்தர் உடைக்கிறார். தனிமையை கர்த்தர் உடைக்கிறார். நீ தனிமையாக இல்லை, நீ திக்கற்றவனாக இல்லை, நீ அனாதையாக இல்லை. ஆண்டவர் அந்த ஆர்ஃபன்ஹுட்டை பிரேக் பண்றார் in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால அந்த தன்மையை கர்த்தர் உடைக்கிறார். You are my child. பிள்ளை வீட்டு உள்ளதான் அழுவும், வேலைக்காரன் தான் வீட்டு வெளியில இருந்து கத்துவான். வீட்டுக்கு வெளியில இருக்கிறவன் பிள்ளை இல்லைங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறவன் பிள்ளை. வீட்டுக்கு வெளியில இருந்து கத்துறவன் வேற உறவு, வீட்டுக்குள்ள இருந்து கத்துறவனுடைய உறவு வேற. வீட்டுக்கு வெளியில இருந்து கத்துறவனுடைய வேண்டுதல் வேற, வீட்டுக்குள்ள இருக்கிறவனுடைய வேண்டுதல் வேற. Come to me as my son, come to me as my daughter. ஆண்டவர் உடைக்கிறார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், நீ என்னுடைய குமாரன். ஆமென். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். You will rule with a rod of iron. என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஆண்டு சொல்லாரு, கம் டு மீ, இன்டர்சீட் பண்ணு, மன்றாடி ஜெபி, விண்ணப்பம் பண்ணு, ஜெபம் பண்ணு, என்னை கேளு. Ask of me, ask of me, ask of me. கேளும், என்னை கேளும். ராமேன் சொல்லுங்களேன், அவரை கேட்போம், அவரை கேட்போம். என்னை கேளும். ஜெபத்தில் என்கிட்ட வரும்பொழுது என்னை கேளுன்னு சொல்றார் ஆண்டவர். Ask me. ஆமென். என்னை கேளும், என்னை கேளும். ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் அப்படிதான் வரணும்னு எதிர்பார்க்கிறாருங்க. அப்படிதான் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாருங்க. உங்க ஜெபங்கள் அப்படிப்பட்ட ஒரு பெருமூச்சு நிறைந்த ஒரு ஜெபமாக இருக்கணுங்க. உங்க ஜெபம் கண்ணீர் நிறைந்த ஜெபமாக இருக்கணுங்க. உங்க ஜெபம் அப்படி வியாகுலம் நிறைந்து ஆங்குவிஷ்ல ஜெபம் பண்ணுங்க. டேவிட் வில்கர்சன் என்கிறான தேவன் மனுஷன் சொல்லுகிறார், anguish of the soul, ஆத்தும அங்கலாய்ப்பிலிருந்து ஜெபிக்க வேண்டும். சால்வேஷன் ஆர்மியை ஆரம்பித்த வில்லியம் பூத் என்கிற ஒரு தேவ மனுஷன். சால்வேஷன் ஆர்மினா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த காலத்தில் உள்ள நிறைய நல்ல பேருக்கு தெரியும். நம்ம சபையில் சிஸ்டர் ஜோதி, சிஸ்டர் பிரதர் சைலஸுடைய மனைவி, அவங்க எஸ்ஆர்எம்ல நர்ஸாக இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியும். எஸ்ஆர்எம் போகிறவங்கலாம் அவங்கள பார்க்காம வரமாட்டீங்க, அவங்க உங்களை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. அவங்க சால்வேஷன் ஆர்மி மூலமாக தான் ரசிக்கப்பட்டாங்க. அந்த ஸ்தாபனம் மூலமாக தான், சென்னையில் உள்ள சால்வேஷன் ஆர்மி மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனம். 6 மாதம் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்கிற பட்டணத்தில் அவர்கள் எல்லா திட்டத்தையும் வச்சு ஆத்தும ஆதாயம் செய்யணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். 6 மாதம் அளவும் ஒரு ஆத்தும ரட்சிப்பும் வரவில்லை, அறுவடையும் வரலை, ஊழியமும் ஒன்றும் நடக்கலை. உடனே அவங்க ஸ்தாபகர் வில்லியம் பூத்துக்கு எழுதினார்களாம், என்ன செய்வது, ஊழியத்தில் எந்த பலனும் இல்லை, கனிகள் இல்லை, நாங்கள் மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறோம் என்று எழுதினார்களாம். அதற்கு அவர் 2 மறு கடிதமாக 2 வார்த்தை மாத்திரம் தான் எழுதியிருந்தாராம். ஒரு பெரிய லெட்டர்ல 2 வேர்டு தான் இருந்துதான், ட்ரை டியர்ஸ், கண்ணீரால் முயற்சி செய்யுங்கள் இருந்துதான். கண்ணீரால் முயற்சி செய்யுங்கள், ட்ரை டியர்ஸ், ட்ரை டியர்ஸ். அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். கண்ணீரோட இரவும் பகலும் அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். அந்த ஊழியமானது பலுகி பெருகி பல தேசங்களிலே, 100க்கும் மேற்பட்ட தேசங்களிலே சால்வேஷன் ஆர்மி ஊழியம் நடைபெற்று வருகிறது. ட்ரை டியர்ஸ், கண்ணீருக்கு பதில் உண்டுங்க, கண்ணீரில் வல்லமை உண்டுங்க, கண்ணீரின் ஜெபத்தில் எழுப்புதல் உண்டு, கண்ணீரின் ஜெபத்தில் வெளிப்பாடு உண்டு, கண்ணீரின் ஜெபத்தில் பாதை உண்டு. லாசரு மரித்த பிறகு கூட இயேசு சொல்றாரு,
லாசரு நித்திரையாயிருக்கிறான். இந்த காரியமானது மரணத்திற்கு ஏதுவாயிராது. ஆண்டவர் இதை கேள்விப்பட்டு இன்னும் 4 நாள் கழிச்சுதான் வராரு. மார்த்தாள் எதிர்கொண்டு இயேசு வரும் பொழுது பட்டணத்திற்கு மார்த்தாள் எதிர்கொண்டு போய் அழத் தொடங்குகிறார். அழுது என்ன சொல்றா? ஆண்டவரே, நீங்கள் இருந்தா என் சகோதரன் மரித்திருக்கும். ஆனா அவ சொல்றது எப்படின்னா, அக்யூஸ் பண்ணி சொல்ற. ஆண்டவரை அங்கலாய்ப்புல சொல்லல, அக்யூஸ் பண்றா. இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்றான். ஆனா மரியாளுடைய அழுகையில ஒரு வித்தியாசம் இருந்தது. ஆமா ஆண்டவரே, நீங்க அவ்வளவு அதே தான் சொல்றா. ஆமா ஆண்டவரே, உண்மைதான். நீங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரித்து இருக்க மாட்டான், அதுதான் உண்மை. ஆனாலும் நீ சொன்ன சத்தியத்தை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். மார்த்தாள் இடத்துல சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆம் ஆண்டவரே, அது எனக்கு தெரியும். கடைசி நாளிலே நீர் என் சகோதரனை உயிர்ப்பிப்பீர். சில நேரத்தில் சத்தியம் வந்து மனசுல நமக்கு அறிவுல தான் நமக்கு தெரியுமே, உள்ள இருதயத்தில் தெரியல. வார்த்தையில சத்தியம் இருந்தது, வாழ்க்கையில் அதிகாரம் இல்லை. நல்லா கவனிங்க. வார்த்தையில சத்தியம் இருந்தது, வாழ்க்கையில் அதுக்கான அதிகாரம் இல்லை. மரியாள் அழுகும் பொழுது அந்த அழுகையில சத்தியம் உள்ள அழுகை, அதிகாரம் உள்ள அழுகை. ஏன்னா சத்தியத்தை உட்கார்ந்து கேட்டவன். மார்த்தாள் கேட்கல, மரியாள் சத்தியத்தை கேட்டா. அவன் அழுகும் பொழுது அதில் ஒரு அங்கலாய்ப்பு இருந்தது, ஒரு பெருமூச்சு இருந்தது, கண்ணீர் இருந்தது, வேதனை இருந்தது. உண்மைதான் ஆண்டவரே, உண்மைதான். சில நேரத்தில் சில வசனங்களை வச்சு, சில காரியங்களை வச்சு, நம்முடைய ஜபத்தை வச்சு உண்மையை மறைச்சிருவோம், உண்மையை ஏத்துக்க மாட்டோம். சூழ்நிலைகள் நம்மை நொறுக்குவதற்கு அனுமதிக்க வேண்டும், சூழ்நிலைகள் நம்மை வெட்டுவதற்கு அனுமதிக்க வேண்டும். We must allow situations to cut us and live in the reality and pray from our hearts. இருதயத்தை ஆழ்த்திருந்து ஜெபம் பண்ணுங்க, அங்கலாய்த்து ஜெபம் பண்ணுங்க. அண்ணாள் அப்படிதான் ஜெபம் பண்ணாலாம். மனம் கசந்து அவள் ஜெபம் பண்ணாலாங்க. அவ சத்தமே இல்லாம ஜெபம் பண்ணா. ஆனா உலக வேதத்திலே மிக வல்லமையான ஜெபத்தை அவ தாங்க பண்ணாங்க. அண்ணாள் தாங்க பண்ணா. மனம் கசந்து ஜெபம் பண்ணா, வார்த்தையே வெளியில வரல. ஏலி நினைக்கிறாரு, என்ன இது, இவ தான் குடிச்சிட்டு வந்துட்டாளா, சபையில வந்து குடிச்சிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காளா, முணுமுணுக்கிறாளான்னு நினைக்கிறார். ஏன்னா ஜெப ஆவி திருச்சபையில ஊற்றப்பட்டு அநேக நாட்கள் ஆனது. ஏலிக்கு, ஆசாரியனுக்கு ஜெபிக்கிறாளா குடிச்சு வெறிச்சிருக்கிறாளா கூட வித்தியாசம் தெரியல. அவ்வளவு நாள் ஆயிடுச்சு. வேத வார்த்தை அபூர்வமாக இருந்ததாம். அபூர்வமா இருந்ததிலிருந்து சாமுவேல் அருளின வார்த்தைகள் ஒன்றாகிலும் தரையில விழவே இல்லையா. அண்ணாள் ஜெபம். That's the power of prayer. அப்படிப்பட்ட ஜெபம் பண்ணாங்க அண்ணாலே. அந்த சாமுவேல் தாங்க தாவீது அபிஷேகம் பண்றார் ராஜாவாக. அந்த தாவீதின் வம்சத்துல தாங்க இயேசு கிறிஸ்து பிறக்கிறாருங்க. இயேசுவை பத்தி பேசுவோம், தாவீதை பத்தி பேசுவோம், சாமுவேலை பத்தி பேசுறோம். ஆனா அண்ணால ஒரு ஜெபம் பண்ணா பாருங்க, சரித்திரத்தையே மாத்திட்டாங்க. கிறிஸ்துவின் சந்ததியே அந்த ஜெபத்துல தான், அந்த பதிலுக்கு தான், அந்த அங்கலாய்ப்பு, அந்த வேதனை நிறைந்த அந்த ஜெபத்துல தான் ஒரு மிகப்பெரிய விடுதலையே, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமே, ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவே out of the prayer of anguish of the soul. ஆத்மாவின் அங்கலாய்ப்பிலிருந்து ஜெபித்த பொழுதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதமே வருகிறதுங்க. அபூர்வமாக இருந்த வேத வார்த்தை, சாமுவேல் வார்த்தை சொல்ல சொல்ல ஆண்டவர் ஒரு வார்த்தையை கூட கீழே விழவே விடவில்லைங்க. That's the power of prayer. Generational ramifications. சந்ததிகளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றமும், சந்ததிகளுக்குள்ள ஒரு பெரிய மறுரூபம் வருதுங்க ஒரு அண்ணாளின் ஜெபத்துக்கால. எரேமியா 9:1 சொல்லுகிறது, என் தலை தண்ணீரும்
என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையென கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். எரேமியா சொல்றாரு, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். என் ஜனமாகிய குமாரத்தி கொலையென கொடுத்தவர்கள், those that gave our daughters to be slain, நான் இரவும் பகலும் அழுவேன். எருசலேம் என்னும் குமாரத்திக்காக நான் இரவும் பகலும் அழுவேன். சபை என்னும் குமாரத்திக்காக நான் இரவும் பகலும் அழுவேன். என் கண்கள் கண்ணீர் குளமானால் நலமாயிருக்கும். இந்த 40 நாள் நல்ல ஜபத்துல தரித்திருப்போம். ஆமென். டிவோட் பண்ணுங்க பிரேயருக்கு. இந்த மாதிரி ஒரு பொதுவான சபைக்கு நம்ம அறிவிக்கும் பொழுது இந்த மாதிரி ஜப நாட்களை மிஸ் பண்ணாதீங்க. These are precious days. ஜெனரேஷனல் இம்பாக்ட் கொடுப்பீங்க. சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுங்க. அவருடைய உண்மை 1000 தலைமுறைக்கு. ஆமென். தலைமுறையாக கர்த்தர் தம்முடைய உண்மையை காத்துக்கொள்வாருங்க. ஆமென். அழுது கர்த்தர் சமூகத்தில் உன் கண்ணீரை ஊற்றி ஜெபி. மரியாள் அன்று ஊற்றா, இயேசு அழுதாராங்க. பைபிள் சொல்லுது, இயேசு கண்ணீர் சும்மா ஒரு சொட்டு விடலங்க, அங்கலாய்த்து அழுதாருங்க. இயேசு வேதனைப்பட்டு பெருமூச்சுகளோட அழுதார். திரும்பவும் கல்லறை கிட்ட போய் இயேசு அங்கலாய்த்து திரும்ப அழுகிறாருங்க. அவர் அழுத பொழுது அவருடைய வேர்வை துளி ரத்தத்தை போல ஊற்றினதாங்க. That was intense prayer. The more intense the situation, the more the intense the prayer. எவ்வளவுக்கு எவ்வளவுமா நமக்கு வேதனை பெருகிறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு வேதனை நிரம்புற ஜபம் வரணுங்க. அந்த ஜபத்துல தாங்க ஒரு பெரிய ஷிஃப்டே அங்க ஜபத்துல தாங்க. அது பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அசைகிறது நீங்கள் பூமியில ஜபிக்கும் பொழுது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவாவின் காலத்துல முதலாவது பூமி கீழிருந்து ஊற்றுக்கண்கள் வெடித்து சிதறினதாங்க. கீழிருந்த பூமியிலிருந்து ஊற்று தண்ணி வந்துதான். அதுக்கு மேலதான் பலகணிகள் திறந்து, வானத்தின் பலகணிகள் திறந்து மேல இருந்து தண்ணி வந்துதாங்க. முதல்ல கீழே உடைக்கப்படணுங்க, அப்பதாங்க மேல இருந்து எழுப்புதல் வருங்க. இங்க உள்ள உடைக்கப்பட்டால் தான் மேலிருந்து எழுப்புதல் வரும். இன்னும் அந்த கடின இருதயத்தோடு கூட, அந்த பிடிவாதத்தோடு கூட, அந்த மூர்க்க குணத்தோடு கூட, அந்த கோபத்தோடு கூட, கசப்போடு கூட நம்ம அப்படியே இருக்க கூடாதுங்க. உடைக்கப்படணும். இருதயம் நொறுங்கி ஜெபிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதயம் என்னைக்கு நொறுங்கி ஜெபிக்கிறீங்களோ அன்னைக்கு உள்ளிருந்தே பெரிய எழுப்புதல் வெளில வருங்க. அப்புறம் மேல இருந்து பெரிய அக்கினியின் எழுப்புதல் வருங்க. அப்புறம் ஆண்டவர் உங்களை அக்கினியினால ஞானஸ்நானம் கொடுப்பாரு. அழுகையின் ஞானஸ்நானம் வேணும், அக்கினியின் ஞானஸ்நானம் வரணும்னா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆழமானது ஆழமானதை நோக்கி கூப்பிடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். The deep calls to the deep. தாவீது சொல்றான், ஆழம் ஆழத்தை நோக்கி கூடுமா. ஆழமான ஜெபம், ஆழமான வெளிப்பாடு, ஆழமான ஜெபம் ஆழமான பாதையை வெளிப்படுத்துகிறது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல் என்பது மரித்து போனவைகளை உயிர்ப்பிக்கிறது. ஆமென். எழுப்புதல் என்பது மரித்து போனவைகளை உயிரடைய செய்கிறது. அதான் எழுப்புறது, அதான் எழுப்புதல். ஆமென். செத்து போன ஒரு சிச்சுவேஷனை, ஒரு சூழ்நிலையை நீ திரும்பவும் உயிரடைய செஞ்சினா அதுதாங்க எழுப்புதலே. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இது மரித்தது, இது செத்து போனது. ஆண்டவர் சொல்றார், நித்திரையா இருக்கிறான், இல்ல செத்துட்டான். டியர்ஸ், டங்ஸ், ரெண்டது அந்நிய பாஷைங்க. பவுல் சொல்றாரு, உங்க எல்லார பார்க்கலாம் அதிகமா நான் அந்நிய பாஷை பேசுறேன்டா. ஆவியில நிரம்பி நான் ஜெபிக்கிறேன்டா. உங்க எல்லாரையும் பார்க்கிறோம் அதிகமா நான் ஜெபம் பண்றேன்டா. More than anyone else I pray in tongues. நான் அந்நிய பாஷை பேசுறேன். நவமான பாஷையில பேசி தினந்தோறும் நான் கர்த்தர் சமூகத்துல நான் இருக்கிறேன். நான் காலையில் அந்நிய பாஷை பேசுறேன், மத்தியானத்தில் அந்நிய பாஷை பேசுறேன், சாயங்காலத்தில் பேசுறேன், ராத்திரியில பேசுறேன், தூங்கும் போது பேசுறேன், வாகனத்தில் போகும்பொழுது பேசுறேன், வேலை ஸ்தலத்தில் இருக்கும் போது பேசுறேன். உங்களை எல்லாரையும் பார்க்கிறோம் அதிகமாய் நான் பேசுகிறேன். அந்நிய பாஷை தாங்க டோர்வேங்க, வாசலுங்க.
வல்லமைக்கும் வெளிப்பாடுக்கும் பரிசுத்தத்திற்கும் திறக்கக்கூடிய வாசல் அந்நிய பாஷை பேசுறது தான். ஆமென். அப்போலோ போய் கேட்கிறாரு, நீங்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களா, ஞானஸ்நானத்தை பெற்று? இல்ல, நாங்கள் யோவான் ஞானஸ்நானம் தானே பெற்று. நல்லதுதான், அது மனத்திரும்புதலுக்குரிய ஞானஸ்நானம். ஆனா இப்போ உங்களுக்கு மேல ஒரு ஞானஸ்நானம் வரும் பொழுது அந்த ஞானஸ்நானம் ஆவியினாலே வரக்கூடியதான ஞானஸ்நானம், அது அக்கினியால வரக்கூடிய ஞானஸ்நானம், அது ஆவியானவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானம் உள்ள வந்த உடனே அநேகர் ரட்சிக்கப்பட்டார்களாம், பிணியாளிகள் குணமானார்கள். வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் பிணியாளிகள் எபேசுல பட்டணத்தில் பயங்கர அற்புதங்கள் அதிசயங்கள் பவுலின் கையினாலே கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப பிடிச்சிருந்தது, பவுலின் கையினாலே கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை. என்ன அழகா இருக்கு பாருங்களேன். ஆமென். அத்தர் அற்புதங்களை செய்தார் என்று சொல்வது ஒன்று, பவுலின் கையினாலே அவனுடைய கையில் இருந்த கச்சைகளை கொண்டு போய் தூக்கிட்டு போய் மேல போட்டாங்களாம். தேவ எழுப்புதலும் தேவ ஆரோக்கியமும் சுகமும் அவர்களுக்கு சுதந்திரமானது. அப்படி அந்நிய பாஷை பேசணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் கையில் இருக்கிற குட்டையை எடுத்துட்டு போய் கர்ச்சீஃபை எடுத்துட்டு போய் கொடுத்தா கூட ஆமென், அங்க அற்புதம் நடக்கணும், அங்க அதிசயம் நடக்கணும். You are so filled, your garment is filled. உன்னுடைய வஸ்திரமே அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கிறது நீ அந்நிய பாஷை பேசும் பொழுது. Amen. Hallelujah. Hallelujah. Tears, tongues, அந்நிய பாஷை, கண்ணீரின் ஜெபம், travail, வேதனை நிறைந்து அங்கலாய்க்கிற ஜெபங்க. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம். ஐயோ பாருங்களேன், நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம். Wow, that man lived 600 years. ஆமென். ஹல்லேலூயா. 50 வயசு வாழ்ந்தாலே பெருசா கொண்டாடணும். நீங்க ஆக்சுவலா ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இன்னைக்கு எனக்கு 50வது பிறந்தநாள் வாங்க பாஸ்டர் அப்படின்னு. ஆமென். நோவாவுக்கு எத்தனை வருஷங்க? ஐயோ பாருங்களேன், 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன. என்னது? மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் வானத்தின் மதுகளும் திறவண்டன. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. டீப் பெயின், டீப் சாரோ, டீப் ஆக்னி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேதனையோடு ஜெபிக்கிற ஜெபம் பயங்கர பவர்ஃபுல்லுங்க. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை நெகேமியா கேட்ட பொழுது அவன் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். சபை எப்படி இருக்குது? சிறைப்பட்டிருக்கிறது, அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கிறது. அப்படின்னா பாதுகாப்பு இல்லாம இருக்குது சபை. யார் வேணாலும் தாக்கலாம், யார் வேணாலும் சூறையாடலாம், யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாம். உன் பிள்ளைகளை, உன்னிடத்தில் இருக்கிறவர்களை அவர்கள் எடுத்து செல்லலாம், சூறையாடி செல்லலாம், உன் சொத்துக்களை, உன் பொக்கிஷங்களை. ஏனென்றால் எப்படி இருக்குது சபை? எப்படி இருக்குதா? மதில்கள் இல்லாம இருக்கிறது. நெகேமியா இதை கேட்ட பொழுது, இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது, எங்க நெகேமியா ஆசாரியனும் இல்ல, லேவியனும் இல்ல, பரிசேயனும் இல்ல. நான் கேட்கிறேன், இஸ்ரவேல்ல என்ன ஆசாரியன் இல்லையா? இஸ்ரவேல்ல என்ன வேத பாரகர்கள் இல்லையா? நெகேமியா ஒரு பானபாத்திரக்காரன் ராஜாவுக்கு, அவ்வளவுதான். ஆனா உள்ளத்துல விசாரம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உள்ளத்துல அங்கலாய்ப்பு. எங்க வீடு இப்படி கிடக்குது, என் சபை இப்படி கிடக்குது அப்படின்னு கேட்ட உடனே, பாதுகாப்பு இல்லாம என் ஜனங்கள் இருக்கிறார்களா? இந்த வார்த்தையை கேடுவது அவன் உட்கார்ந்து என்ன சொல்லுது தெரியுமா? அழுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்பங்க கடைசியா உட்கார்ந்து அழுதிங்க? எப்ப உட்கார்ந்து அழுதிங்க? உன் பிள்ளைகளுக்காக, சண்டே ஸ்கூல் சில்ட்ரனுக்காக எப்ப அழுதிங்க? யூத் மினிஸ்ட்ரிக்காக எப்ப உட்கார்ந்து அழுதிங்க? தங்களுடைய பிள்ளைகளுக்காக, தேசத்துக்காக எப்ப உட்கார்ந்து அழுதிங்க?
பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்களே. நீ போன் பார்த்துட்டு இருக்கும் போதே, நீ டிவி பார்த்துட்டு இருக்கும் போதே உன் சந்ததி நரகத்துக்கு போயிட்டு இருக்கு. ஆமோஸ் சொல்றாரு, உன் தந்தை கட்டிலின் மேல் படுத்துக்கொண்டு, ஆமோஸ் சொல்றாரு, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு உன்னுடைய தொழுவத்தில் இருக்கிற கன்றுகளை தின்று மதுபான பாத்திரங்களில் மதுபானத்தை ஊற்றி வெறி கொண்டு நல்லா ஜாலியா படுத்திட்டு இருக்கிறீங்க. ஆனா அழுகையும் இல்லை, புலம்பலும் இல்லை, ஜபமும் இல்லை, அங்கலாய்ப்பும் இல்லை, உபவாசமும் இல்லை. அட்லீஸ்ட் சபையில சொல்லும் போதாச்சும் உபவாசம் பண்ணணும். ராஜா உன்னை அழைத்து உன்னை உபசரித்தாலும் கூட உன் தொண்டையில் கத்தியை வை. ஏனால் அவன் உனக்கு கொடுக்கிற பாத்திரம் ஒருவேளை வஞ்சகம் உள்ளதாக இருக்கும். ராஜா கூட்டு சாப்பாடு போட்டா கூட எல்லாத்தையும் சாப்பிட்டு வராதடா, வேண்டான்னு சொல்றான்றார் ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் கேட்ட பொழுது உட்கார்ந்து அழுது புலம்பி இரவும் பகலும் ஜெபிச்சேன். I prayed. அதனால தான் ஜெபிக்கிறவனுக்கு ஆண்டவர் எப்படி அலங்கத்தை கட்டணும்னு வெளிப்படுத்தினாருங்க. ஆசாரியனுக்கு வெளிப்படுத்தலைங்க, வேத பாரர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. ஜெபிக்கிற மனுஷனுக்கு அவன் பானபாத்திரக்காரன் தான். ராஜாவுகிட்ட என்ன பேசணும்னு கூட ஆண்டவர் அவனுக்கு சொல்லி தந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க உலக பிரகாரமான வேலை கூட செய்யலாம், முழு நேரம் ஊழியம் செய்யலாம், பரவாயில்லைங்க. ஆனா அங்கலாய் போட ஜெபிக்கிறீங்க பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யணும்னு உனக்கு சொல்லுவாரு. ஆண்டவர் அந்த வெளிப்பாடை உனக்கு காட்டுவாரு. அந்த பாதையை ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவா. ஏன் மற்ற மனுஷனை ஆண்டவர் உபயோகப்படுத்த முடியல? ஏன்னா அங்கலாய் போட ஜெபிக்கல, ஜெபிக்கவே இல்லை. பிசாசு எப்படியாவது உனக்குள்ள இருக்கிற யுத்தத்தை வெளியில எடுத்து கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்க ஜெபத்துல முயற்சிக்க மாட்டீங்க. The devil wants to, உனக்குள்ள இருக்கிற அந்த சண்டை யுத்தத்தை பிசாசு வெளியில எடுத்து கொலை செய்யணும்னு நினைக்கிறான். தாவீது கரடிய சிங்கத்தை எல்லாத்தையும் மேற்கொண்டாங்க. தாவீது 1 சாமுவேல் 2:27 சொல்லுது, கோலியாத்தை கூட அவன் வீழ்த்துறாங்க. 1 சாமுவேல் 27 பின்பு தாவீது, நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் முதுகை காட்டி தன் இருதயத்தில் யோசித்து ஓடி போனான். யுத்தம் வெளியிலேருந்து போயிடுச்சு. இப்ப சொல்றான் தாவீது தனக்குள்ள பேசிக்கிறான், எப்படி இருந்தாலும் சவுல் ஒரு நாள் என்ன பிடிச்சிடுவான், அன்னைக்கு என்ன போட்டுருவான். ஐயோ, பெலிஸ்தர்கிட்டயாச்சும் ஓடி போயிடலாம். எத்தனை பேர் பெலிஸ்தர்கிட்ட ஓடி போய் நிற்கிறோம்? எத்தனை பேர் பெலிஸ்தர்கிட்ட போய் நிற்கிறோம்? முதுக காட்டிட்டு, நெஞ்ச காட்டி ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நெஞ்ச காட்டி யுத்தம் பண்ணுங்க. ஆமென். முதுக காட்டி இல்லைங்க, நெஞ்ச காட்டி ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் தேடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அப்படிப்பட்ட ஒரு நெகேமியா, அப்படிப்பட்ட ஒரு தானியேல் இருக்கிறான்னு ஆண்டவர் தேடுறாருங்க. ஆமென். அந்த ஒரு மனுஷனாலே, அங்க தானியேல் ஒரே மனுஷன் தாங்க, அந்த ராஜ்யத்தில் ஒரே மனுஷன் தாங்க. பெல்ஷாசர் உடைய ஆட்சியின் போது ஒரே மனுஷன், ஒரே யூதன் தான் ஜெபிக்கிறாங்க. பெல்ஷாசர் கூட்டு கேட்கிறான், நேபுகாத்நேச்சர் பையன், ஐயோ கர்த்தருடைய நியாய தீர்ப்பினுடைய விரல் செவுற்றிலே எழுதி விட்டது, இதற்கு விளக்கம் யாரால சொல்ல முடியும்? தானியேல், உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் நீ அல்லவா, எனக்கு அதை தெளிவையும் என்று சொல்லுகிறான். ஏண்டா, எத்தனை மந்திரிகள் இருக்கிறீர்கள், எத்தனை ஞான வித்தக்காரர்கள் இருக்கிறீர்கள், உங்களால் யாராகிலும் எனக்கு அந்த நியாய தீர்ப்பின் விரல் என்ன எழுதினது என்று சொல்ல முடியவில்லையோ? நீங்கள் வாழ்வதற்கு அருகதையற்றவர்கள், உங்களை கொன்று போட வேண்டும். யார் எனக்கு விளக்கம் கொடுக்க முடியவில்லையோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். யார் எனக்கு விளக்கம் கொடுக்கிறானோ அவனுக்கு பொற்சனை அணைக்கப்பட்டு இந்த ராஜ்யத்தின் 3வது இடத்தை நான் அவனை நிற்க வைப்பேன். தானியேல் என்ன தெரியுமா சொன்னா? உன் நகையையும் உன் பதவியை நீயே வச்சுக்கோ, இன்னைக்கு ராத்திரியே உன் வாழ்க்கை முடிய போகுது. சத்தியத்தை அடிச்சு தூக்கி சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டே அவன் கதை முடிஞ்சு போச்சு. அவங்க அப்பங்காலத்தில் தேவ ஆலயத்தில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து மதுபானத்தை ஊற்றி நல்லா புசிச்சு குடிச்சிட்டு சந்தோஷமா. இன்னைக்கு எத்தனை பேர் நியாய தீர்ப்பு விரல் என்னெல்லாம் எழுதுதுன்னு எத்தனை 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 தேவ மனுஷனால சொல்ல முடியும்? எத்தனை பேர் இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஐயோ, அதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு மன மகிழ்ச்சி, உற்சாகம்,
புத்துணர்ச்சி. இதுதான் நான் கேட்கணும், இதுதான் எனக்கு வேணும். ஆனால் தானியேல் எனக்கு தயங்கவே இல்லைங்க, உண்மையை பேசுறதுக்கு தயங்கவே இல்லை. யூ ஆர் த ஆங்கிலத்தை போட்டிருக்கு த டிசால்வர் ஆஃப் த ப்ராப்ளம். டிசால்வ் பண்றான் ப்ராப்ளம். ஜபங்க, ஜபம். ராமேட் சொல்லுங்களேன். தானியேல் 7:25 உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்குறான். எப்படி இழைக்க பண்ணுகிறானாங்க பரிசுத்தவான்களை பாருங்க. பரிசுத்தவான்கள் தான் பிரச்சனை. துன்மார்க்கனுக்கு துன்பம் வந்திருக்கு எங்க பைபிள்ல வாசிக்கிறீங்களா? இல்லைங்க. நீதிமானுக்கு தாங்க பிரச்சனை. நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம், ஆனால் கர்த்தர் அவனை எல்லாவற்றிலிருந்து விலக்கி காப்பாற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். சபை இன்னைக்கு உலகத்தோடு திருமணம் செய்து இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமா. தானியேல் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தானியேல் சொல்கிறான், நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராக இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளை உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். அதே அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிக்கிற மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. எங்க அக்கிரமத்தை விட்டு திரும்புறதுக்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதுக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்குவதற்கும் கெஞ்சுவதற்கும். ஆதலால் கர்த்தர் கவனமா, இங்க நல்ல கவனிங்க 14ஆம் வசனம், கர்த்தர் கவனமா இருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினார். தீங்கு செய்கிறவர் கர்த்தர் அல்ல, ஆனால் தீங்கு வர பண்ணி அலோவ் பண்றாருங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளை எல்லாம் நீதி உள்ளவர். பாருங்க, அவர் அனுமதிச்சாலும் அவர் நீதி உள்ளவர் தான். நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கூடாமற் போனோம். தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினா. என்ன மாதிரி ஒரு வாக்குத்தத்தம் பாருங்களேன். என்ன மாதிரி வாக்குத்தத்தம்? இது கூட வாக்குத்தத்தம் தான் பைபிள்ல. ரொம்ப கவனமா இருக்கிறாரு ஆண்டவர். நம்முடைய நிர்விசாரம் இல்ல, நம்முடைய ஜபமின்மை, மனம் திரும்பாமை இருக்கிறது இல்ல, புதுப்பித்தலுக்குள்ள வரதில்லை, மறுசீரமைப்புக்குள்ள வரதில்லை. ரட்சிக்கப்பட்ட அவ்வளவுதான், நான் எப்படி வேணாலும் வாழ்வேன். கர்த்தர் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு. கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், வருங்கால பாவம் மன்னிச்சிட்டாரு. ஆக என் வாழ்க்கை எப்படி வேணாலும் பரவாயில்ல, எவ்வளோ பாவம் அக்கறம் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிச்சு கழிச்சு எல்லாம் விட்டார். புதுப்பித்தலுக்குள்ளேயே நான் வரமாட்டேன். ரெனியூவல் உள்ள வரல, ரெஸ்டோரேஷன்ல வரல, மறுசீரமைப்புக்குள்ள வரல. நான் அக்கிரமம் பண்ணிக்கிட்டே எல்லாமே பண்ணிட்டு இருப்பேன். ஆண்டவர் ஜெபம் பண்ணும்பொழுது நம்முடைய இருதயத்தினுடைய கண்டிஷனை நமக்கு வெளிப்படுத்துவாருங்க. The condition of God will expose the condition of our hearts, intent of our hearts. சபைக்குள்ள உட்கார்ந்துட்டே 1000 விதமான யோசனை நமக்குள்ள வருது இல்ல, ஆண்டவர் எக்ஸ்போஸ் பண்ணுவார் ஜபத்துல தான். நெகேமியா 1:7, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவளாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனை கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். நீங்கள் என்னிடத்தில் 9ஆம் வசனம் திரும்பி என் கற்பனை கை கொண்டு அவர்களை செய்வீரானால் உங்களில் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தர்கள் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீருடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை நினைத்தருளும். ஆண்டவரை நெகேமியா மோசேக்கு பண்ண உடன்படிக்கையில நெகேமியா அந்த வார்த்தையில பிடிக்கிறாங்க ஆண்டவரை. நீங்க உங்க ஹார்ட் நல்ல அலைன்மெண்டா இருந்தது வச்சுங்களேன், ஆண்டோட ஒருங்கிணைந்து நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்க வச்சுக்கோங்களேன், ஆண்டோடைய வாக்கு தத்தத்தினாலே அவரை பிடிச்சு நீங்க ஜெபிக்கலாம். ஏன்னா அவர் உடன்படிக்கையில உண்மை உள்ளவர். நீங்க மோசேக்கு பண்ண உடன்படிக்கையில நீங்க பின்வாங்க மாட்டீங்க. ஆண்டவரே நீங்க கரெக்டா இருப்பீங்க, நான் ஹோல்ட் பண்றேன். ஐ அம் ஹோல்டிங் யூ பை யுவர் கவனன்ட்.
நீ அப்படி ஜெபிக்கிறவனாக இருந்தால் நீ அவருடைய வாக்குத்தத்தத்தை அவரை உறுதியாக பிடித்து நீ அவர் உடன்படிக்கை நீ உன் லைஃபுக்கு கிளைம் பண்ணலாம். தானியேல் 6:3 இப்படி இருக்கையில் தானியேல் 6:3 தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த நினைத்தான். அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியேல் அவனுடைய தேவனை பற்றி வேத விஷயத்தில் குற்றப்படுத்தவும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தவும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் சேதாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவிடத்து போய் அவனை நோக்கி, ராஜா நீர் என்றும் வாழ்க, ஒரு பத்திரத்தை அவனுக்கு விரோதமாக எழுதுகிறார்கள். 10ஆம் வசனத்தை கவனிங்களேன். அதே அதிகாரத்தில் தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் அவனை சிறைச்சாலையில் அவனை சிங்க கேபில போடுவாங்கன்னு எழுதின பிறகும் நேரா வீட்டுக்கு போனானா, ஜன்னலை திறந்து விட்டானா, எருசலேமுக்கு நேராக ஆமே முழங்கால் படியிட்டு அறிந்த போதும் அவன் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். ஆமே. அதனால தாங்க 3 ராஜாங்கம் அவனை தாண்டி போயிடுச்சு. தானியேல் ராஜாவா தான் இருக்கிறான், தானியேல் உட்கார்ந்துக்கிட்டு தான் இருக்கிறான், ராஜாக்கள் எல்லாம் போய் சேர்ந்துட்டான். ஆனா தானியேல் எல்லா ராஜாக்களுக்கும் விளக்கம் சொல்லிக்கிட்டு வெளிப்பாடு கொடுத்துக்கிட்டு சும்மா சூப்பரா 80 வயசுல முழங்கால் படியிட்டு தானியேல் ஜெபம் பண்ணினான். அறிந்த போதும் சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். 3 வேளையும் ஜெபம் பண்ணான். 120 province அவன் கீழ இருந்தது. He was the ruler, the most powerful man after the king. ஆனாலும் 3 வேளையும் ஜெபம் பண்றதுக்கு அவனுக்கு நேரம் இருந்ததுங்க. நான் கேட்கிறேன், எந்த ஊருக்கு நீங்க ராஜா? எந்த ஊருக்கு நீங்க ராஜா? உங்களுக்கு ஜெபம் பண்ண முடியல? அவனை பிஸியாக்குனாங்களாம், ஜெபம் பண்ண மாட்டான்னு. அவன் இன்னும் ஜெபம் பண்ணான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிங்க கேபில ஜெபம் பண்ணினா போடும், அவனை வேலையில எந்த குறையுமே கண்டுபிடிக்க முடியல. அவன் யாரையும் கெடுக்கல, ஊழல் பண்ணல, எதையுமே அவங்ககிட்ட கண்டுபிடிக்க முடியல. பார்த்தானுங்க, இவன் அவனுடைய வேலையில தான் அட்டாக் பண்ணோம். இவனை மாத்திரம் அந்த ஊர்ல எல்லாமே பனை கைதிகள் தான், எல்லாருக்கும் வேற வேற தெய்வம். ராஜா எல்லா தெய்வங்களும் வணங்கலான்றான். இவனுங்க பாக்குறானுங்க, இவன் அவசூர வளர்ச்சிக்கு என்ன காரணமா இருக்கும்? இவன் பண்ற மாதிரி ஜபம், அதனாலதான் ஜபத்தை நிறுத்திட்டா இவன் வறட்சி குன்றி போயிடும். ஆக நம்ம பெரிய ஆளா இல்ல ஊர்ல. கேள்விப்பட்டும் தானியேல் போய் ஜெபம் பண்ணானா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தானியேல் 2ஆம் அதிகாரம் 17 பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்தில் தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தான். ஆமென். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்குரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானம் வல்லமை கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றார். சொன்ன உடனே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூட்டிட்டு போய் அறை வீட்டுக்குள்ள போய் பிரேயர் கிளாசெட்ல போய் ஜெபம் பண்ணாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. வீடு கட்டினா ஒரு பிரேயர் ரூம் கட்டுங்கன்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். பிரேயர் ரூம் கட்டுவேன், வீடு கட்டினான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு வீடை கட்டுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
ஹல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒரு பிரேயர், ரொம்ப டெசிக்னேட்டட் பிளேஸ். அவர் அதிகாலை தோறும் காலை தோறும் எழுந்து ஒரு இடத்திற்கு ஜெபம் பண்ணிட்டு போனார். அப்படின்னா ஆண்டவர் ஒரு இடம் ஸ்பெசிஃபிக்கா பிரேயருக்கு வச்சிருந்தாராங்க. ஒருவேளை அவங்க வீட்டில் இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு இடம் இருக்குனாங்க, ஒரு ஏரியோ ஒரு குளமோ எங்கேயோ இருக்குனாங்க. இந்த பைபாஸ் ரிங் ரோட்ல போனீங்கன்னா அந்த இடத்துல பெரிய பார்க்லாம் போடுறாங்கன்னு நான் பார்த்தேன். ரொம்ப நிறைய அழகா மரங்கள்லாம் இருக்கு. எத்தனை பேர் அங்கே போய் ஜெபம் பண்றீங்க? இல்ல தனிமையா கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கணுங்க. தாவீது ஜெபம் பண்ணா, தானியேல் ஜெபம் பண்ணானா, கர்த்தர் ஆழங்களும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவ. தானியேல் 5:16 பாருங்க. பெல்ஷாத்சார் சொல்றான், பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ என் எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உம்மாலே கூடுமானால் நீ ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சர்ப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்தில் 3ஆம் அதிபதியாக இருப்பாய் என்றான். ஆனால் தானியேல் எதுவுமே வேணான்னு சொல்லியிருக்கு. எதுவுமே வேணான். ஆமென். இன்னைக்கு ஜெபமே ரத்தாம்பரம் கழுத்தில் வரணும், பொற்சர்ப்பணி தரிக்கப்பட வேண்டும், ராஜ்யத்தில். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் என் லாங்குவேஜில் சொல்ல போனா பெரிய பாஸ்டரா இருக்கணும். இந்த உலகத்திலே பெரிய பாஸ்டர் யாரு? பாஸ்டர் காலேப் தான். பாஸ்டர் காலேப்னா யாருக்கும் தெரியாம இருக்காது. பில்லி கிரகாம்னா யாருக்கும் தெரிய இருக்காது. இல்ல தினகரன் ஐயானா தெரியாம இருக்கு. மோகன்சி லாசரஸ்னா தெரியாமையே இருக்காது. காலேப் பாஸ்டர் அப்படி வரணும், கழுத்தில் என்ன இருக்கணும் அவருக்கு. அப்புறம் என்ன பண்ணோம்? என்னது? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. துபாயிலேருந்து வரும்போது என் கழுத்தில் கூட ஒரு சரப்பணியை மாட்டி விட்டார். என்னதல்ல வருங்கிறவங்க தங்க ரொம்ப சீப்பு அப்படின்னு கழுத்தில் ஒன்று, என் கழுத்தில் ஒன்று மாட்டி கொண்டாந்துட்டாங்க. சோத்திரம் இல்லை. நம்ம ஆசைலாம் அப்படி தான் இருக்குங்க. வாஞ்செல்லாம் பெரிய ஆளாகணும், பணக்கார ஆகணும். இல்லை, உன்னை விட நான் பெரிய ஆளாகணும். தானியேல் எதுவுமே வேணான்னு சொன்னான். ஆழங்கள் இருக்கிற மறைப்பொருளை நான் ஒன்று வெளிப்படுத்துகிறேன். அதாவது யாரு தெரியுமா இப்போ வேணும் சபைக்கு? செவுத்தில் எழுதப்படுகிற நியாய தீர்ப்பு என்னவென்று வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு சபைக்கு வேணும். ஆமென். நியாய தீர்ப்பு என்ன என்பது போல்டா, பாவத்தை குறித்து எச்சரிப்பு நேரடியா சொல்லணும். முகஸ்துதி இல்லாம, மறைப்பொருள் இல்லாம டைரக்ட் அடிக்கணும். நீ பாவத்திலே வாழ்கிறாய், உன் பாவத்தை விட்டு விலகு, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. உன் பாவத்தை அறிக்கை செய்து நீ விட்டு விட்டா நீ இரக்கம் பெறுவாய். அததான் அதை போதிக்கிறது ஆள் இல்லைங்க. நியாய தீர்ப்பை விளக்கி சொல்றதற்கு, கருகலானதை தெளிவிப்பதற்கு ஆட்கள் இல்லை. அப்படிப்பட்ட சத்தியத்தை எனக்கு கொடுங்க, நான் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியா இருப்பேன். ஊரா நான் போனோம், உலகமா போனோம். எனக்கு மகிமை, பெரிய ஆளா இருக்கணும், எனக்கு மகிமை இருக்கணும். இல்ல யாருக்கும் ஆப்பிரிக்காவுக்கு அழைப்பு வர மாட்டேங்குது. இல்ல சிஸ்டர் மரியா ஊழியம் செய்கிற இடம் குளத்தூர் பகுதியில் பக்கத்தில் ஒரு 7-8 கிராமம் இருக்குது. இன்னும் திருச்சபைகளே இல்லையே. இந்தியாவில் 4 லட்சம் கிராமங்கள் இருக்கிறது. இன்னும் ஒரு சபையோ ஒரு தங்கும் கிறிஸ்தவனோ இல்லை. 4 லட்சம் கிராமம், 4 lakh unreached, 2500 unreached group people உலகத்தில் இருக்கிறாங்க. மக்கள் குழு, சந்திக்கப்படாத மக்கள் குழு இருக்கிறாங்க. ஆனா யாருக்கு அவங்கள பத்தி தரிசனமா வரல, பாரமா வரல. எனக்கே துபாய் போயிட்டு துபாயில ஒரு சபை ஆரம்பிக்கலாமான்னு முருமா. யாரை கேட்டாலும் இப்ப என்ன இருக்குது துபாயில ஒரு சபை இருக்கு. ஆனா சபையே இல்லாத இடத்துல சபைக்கு தரிசனம் வர மாட்டேங்குது. தானியேல் ரெஃப்யூஸ் பண்றாங்க. I don't want to use God's power for my own glory. கர்த்தர் எனக்கு தந்த அந்த மரிப்பொருளை வெளிப்படுத்துகிற அந்த வரத்தை நான் சொத்து சம்பாதிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலையா? ராஜா நீ தப்பா நினைச்சிடாத. பெல்ஷாத்சார், இன்னைக்கு ராத்திரி நீ காணாம போயிடுவ, நான் என்றென்றைக்கும் இருப்பேன். பரலோகத்தில் இருக்கிறவர் வீற்றிருக்கிறார், அவர் அபிஷேகம் பண்ணினவர் வீற்றிருக்கிறார். அவர் பரலோகத்திலிருந்து நீ என்ன சொன்ன பாரு, நகைப்பார், அவர் அவர்களை இகழ்வார். நான் இன்னைக்கு உன்ட்ட சத்தியத்தை பேச வந்திருக்கிறேன். நீ என்னை கொன்னாலும் பரவாயில்ல, இதுதான் சத்தியம். பெல்ஷாத்சார், இன்றைக்கு ராத்திரி உன் ஜீவன் உன்னை விட்டு விலகி போகும்.
எத்தனை பேர் இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? இப்படி சத்தியத்தை சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? இப்படி உண்மையா பேசுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? கடைசி காலத்தில் இருக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமக்கு இருக்கிற இந்த உபவாச நாட்களிலே அங்கலாய்ப்பின் ஜெபம், கண்ணீரின் ஜெபம், அந்நிய பாஷை நிறைந்த ஜெபம், இருதயத்தின் அங்கலாய்ப்பின் ஜெபத்தை செய்வோம். ஆமென். நல்ல ஜெபத்துக்கு நேரத்தை கொடுப்போம். தானியேலுக்கே 3 வேளை வர முடிஞ்சு ஜெபம் பண்ண முடிஞ்சிருந்தா உங்களால கண்டிப்பா ஜெபிக்க முடியும். அந்த 3 வேளை எங்க இருந்தாலும் தேடி அந்த நேரத்தில் உங்களால ஜெபிக்க முடியும். ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவியம், ஜெபமே ஜெயம். கர்த்தர் சமூகத்தில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Jesus, hallelujah. Thank you, Lord Jesus. Jesus. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்ல, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உனக்கு உண்டு, மன ஒருபோதும் கலங்கவில்லை. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலின் என் கண்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. ஆராதிப்போம், ஆவியில் தனை. நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசினீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து உம்முடைய ஆவிக்கு நாங்கள் இணங்கி கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை அருளுவீராக. உம்முடைய அதிகாரம் உள்ள வார்த்தை எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும், எங்களை உருவ குத்தட்டும், எங்களை உடைக்கட்டும், நொறுக்கட்டும், எங்களை உயிர்ப்பிக்கட்டும். ஐயா, உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும். எங்களை நொறுக்குவதற்கும் எங்களை உயிர்ப்பிப்பதற்கும் எங்கள் ஆவியிலே நாங்கள் உமக்கு இணங்கி கொடுக்கிறோம். ஐயா, we yield our spirit, Lord, so that you could break and crush and transform us. எங்களை மறுரூபமாக்குவதற்கு எங்களை நாங்கள் இணங்கி கொடுக்கிறோம். ஐயா, தேவனுடைய வார்த்தை இன்னும் ஆண்டவரே எங்களை ஜெப ஜீவியத்துல ஒரு பற்றும் ஆண்டவரே, ஜெப ஜீவியத்தில் இன்னும் ஆண்டவரே அதிக உற்சாகமும் உள்ளவர்களாய் ஆண்டவரை ஜெபிப்பதில் வல்லவர்களாய் நாங்கள் மாற, ஜெபத்தின் மேன்மையும் மகத்துவத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் எங்களுக்கு பாராட்டும். ஆண்டவரே, நாங்க எப்போ எல்லாம் எங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் எங்க இருந்தாலும் நாங்கள் ஜெபிப்பதற்கு எங்களுக்குள் ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. அநேக நாள் ஆனதப்பா நாங்கள் ஜெபித்து, அநேக நாள் ஆனது ஐயா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து எங்கள் கண்ணீரை ஊற்றி ஜெபித்த நாட்கள் அநேகமாக இருக்கிறது.
அந்த ஜெப வறட்சியை எங்கள் வாழ்விலே நீர் மாற்றுவீராகப்பா. மீண்டும் ஜெப ஆவியை ஊற்றும் அப்பா. மங்கி போன அந்த அக்கினி, மங்கி போன அந்த தீ மீண்டுமா எரியத்தக்கதாக தேவரே நீர் அனல் மூட்டி எழுப்புவீராக. ஜெப ஆவி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஜெபத்தின் மகத்துவத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவீராக. ஜெபத்தில் தான் வெளிப்பாடு, ஜெபத்தில் தான் ஆண்டவரே பாதைகள் தெரியும். ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை ஜெபத்தில் தான் நாங்கள் பெற முடியும் ஐயா. ஜெபிப்பதற்கு நேரம் ஒதுக்க கர்த்தர்களுக்கு கிருபை அருளுவீராக. கூட்டமாய் கூடி நண்பர்களாக, ஆண்டவரே வாலிபர்களாக, இளைஞர்களாக, சகோதரர்களாக, சகோதரிகளாக, சபையாக நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. Teach us to pray. ஆண்டவரே உம்முடைய சீஷர்களுமே வந்து பார்த்து கேட்டாங்கப்பா, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்கப்பா, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கப்பா. Teach us to pray. Teach us to pray. அன்பின் கரத்தில் ஒரு வழியை தாழ்த்தி கொடுக்கிற மாட்டோம். விசேஷமாய் திருமண நாள், பிறந்த நாளை காண்கிறவரை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பீராகப்பா. புதிய ஆண்டிற்கான நன்மைகளை கர்த்தர் வர்ஷிக்கப்படுவீராக. வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிறவரப்பா, நன்மையினால் நிரப்புகிறவர் ஆண்டவரே. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மிகுந்த கிருபையினாலே காத்து நடத்தி ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் மனதார ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. திருமண வாழ்க்கையில கர்த்தர் நல்ல ஆண்டவரை புரிதலும் அறிதலும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆண்டவரே தரிசனங்கள் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும்படியா கர்த்தர் கிருபை அனுக்கிரகம் செய்வீராக. நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. வழி நடத்துங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க. உதார்த்தமாய் தன்னுடைய காணிக்கைகளை செலுத்தின, தசம பாகங்களை கொண்டு வந்து பண்டக சாலையை நிரப்பின கரங்களை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் ஆண்டவரை சந்தித்து உம்முடைய ஆண்டவரே வல்லக்கரத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி நீ நடத்தி செல்லும்படியா இந்த கரங்களை போடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இன்னும் நடக்க போகிற எல்லா கூட்டங்களையும் உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். அது படப்பில் நடக்கிற ஊழியமாக இருக்கட்டும், அருமையான பிரதர் கார்த்திக் வீட்டில் நடக்கிற ஆறுதல் கூட்டமாக இருக்கட்டும், அருமையான ஆண்டவரே பிரதர் ஆனந்த் ஆண்டவரே அவருடைய ஆண்டவரே அப்பா மறைவுக்கு காரணமாய் நடக்க இருக்கிற சோத்திர கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. படப்பில் நடக்கிற விதவை கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. கர்த்தருடைய கரமுடைய பிள்ளைகளோடு காத்து நடத்தட்டும். அவர்கள் போகையிலும் வருகையிலும் கர்த்தருடைய கரம் அவளை இருந்து காத்து நடத்தட்டும் ஐயா. உம்முடைய தேவ தூதர்களை ஆண்டவர் அவளை வழிகளெல்லாம் காத்துக்கொள்ளும்படியாய் உங்களுக்கு கட்டளையிடுவீராக. பலவீனமாய் சுகவீனமாய் ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கிற அங்க ஆண்டவரே மகன் ஆஷரை காய்ச்சபிக்கிறோம். தேவனுடைய கரம் மகனை உயிர்ப்பிக்கட்டும். இந்த பிளேட்லெட் லெவல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆவதாக. ஆண்டவரே அநேகர் பலவீனமாக இருக்கிறார்கள் என்று அறிகிறோம். ஆண்டவரே அந்த இன்ஃப்ளூயன்ஸா ஆண்டவரே டெங்கு போன்ற ஆண்டவரே இன்ஃபெக்ஷன்ஸ் ஆண்டவரை பரவுகிறதை நாங்கள் அறிகிறோம் ஐயா. அநேகர் ஆண்டவரே அப்பா காய்ச்சல் மற்றும் இருமலிலே ஆண்டவரே அப்பா தூக்கமின்றி கடினப்படுகிறார்கள் ஐயா. கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய ஆரோக்கியத்தை உம்முடைய பிள்ளைகள் மீது வரப்பண்ணுவீராக. ஓ ஹalleluya ஹalleluya. கர்த்தர் சுகமாக்கும் தேவன் ஆண்டவரே, சுகமாக்கும் தேவன் நீர் ஆண்டவரே. பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. மரணத்துக்கு எதுவாக இருக்கிற வியாதிகளை கர்த்தர் இந்த நேரத்தில் மாற்றி போடுவீராக இயேசுவின் நாமத்தினால. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரும் அவரை முகமுகமாய் காணும் மட்டும் நாம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.